இப்பதான் புல்லு தர மாதிரி இருக்கு. எவ்வளவு நாளா களை புடுங்காம கிடந்திருக்கு. எம்பிட்டு களை செடி. இந்த வீட்டுக்கு வார வாரம் தோட்டக்காரன் வர்றானா என்னன்னு தெரியல. புல்ல பூரா செதுக்கி விட்டு தண்ணி அடிச்சு விட்டா எப்படி இருக்கும்? இனிமே நம்மளே அதை செஞ்சு விட்டுறணும். பூரா வெயில்ல பட்டு போய் கிடக்கு. முதல்ல கையோட இதுகளுக்கு தண்ணி அடிச்சு விட்டுறணும். வெயில்ல பூரா காய ஆரம்பிச்சிருச்சு. தோட்டம் வளர்க்குறதுன்னு சும்மாவா? செடி கொடி ஒரு உயிர் தானே. அதை யார் நினைக்க அந்த காலத்தில் பூரா செடிக்கும் குளிர தண்ணி அடிச்சு விட்டணும். அடடே, இந்த தொட்டி செடி பூரா ரொம்ப காஞ்சி கிடக்கு. ஐய, சொட்டு தண்ணி விடல விடாம கிடந்திருக்காங்க. சும்மா அழகுக்காக தொங்க போட்டா போதுமா? நேரத்துக்கு தண்ணி விட வேணாம். தோட்டக்காரன் வரட்டும், ட்ரைனிங் கொடுக்கணும் அவனுக்கு. இந்த மாமரத்துக்கும் கொய்யா மரத்துக்கு விட்டுரும். பூரா பிஞ்சு பிஞ்சா காய்ச்சி கிடக்கு. தண்ணி விடாட்ட பூரா உதிர்ந்துடும். எம்மா, இங்க வா. என்னையத்தான் கூப்பிட்டீங்களா? என்னம்மா சொல்லுங்கம்மா. அங்க யார் தண்ணி ஊத்துறது? எங்கம்மா, நான் ஊத்தலையம்மா. நான் செடிக்கு தாம்மா தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். அங்க செருப்பு இருக்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டியா? நீ பாட்டுக்கு செருப்பால தண்ணி ஊத்திருக்க. அந்த செருப்போட விலை என்ன தெரியுமா உனக்கு? ஐயோ அம்மா, நான் கவனிக்கலம்மா. வழக்கமா எல்லாரும் செருப்பு அந்த கம்பி மேலதான் விடுவாங்க. நீங்க வெளியில விட்டதை நான் கவனிக்கலங்கம்மா. நான் அப்படிதான் விடுவேன். நீ வேலைக்காரன் தானே, இதெல்லாம் கவனிச்சு வேலை பார்க்க மாட்டியா? இப்ப என் செருப்பெல்லாம் நினைச்சு போச்சே, அது வேஸ்டா போச்சுன்னா யார் வாங்கி தருவா? சொல்லு இடியட். அம்மா, நான் செடிக்கு தானமா தண்ணி விட்டேன். நீங்க தண்ணி விடுகிற இடத்துல செருப்பு விட்டுருந்தா அதுக்கு நான் என்னமா செய்வேன் சொல்லுங்க? எவ்வளவு தைரியம் தான் நீ என்ன எதிர்த்து பேசுவ? இல்லம்மா இல்லம்மா. அம்மா, ஐயோ, நான் ஒன்னும் உன் மேல டீ ஊத்தலையே. ஏன் வீடு எனக்கு டீ நல்லா இல்லைன்னா நான் இந்த பக்கம் தான் ஊத்துவேன். நீ எதுக்கு இந்த பக்கம் வந்து நின்ன? நீங்க வேணும் தானே இப்படி செஞ்சீங்க? ஒரு பெரிய மனுஷனை கை நீட்டி அடிச்சிருக்க, அது சரின்னு உனக்கு படுதா? நான் ஊத்துன இடத்துல நீ வந்து நின்னது உன் தப்பு. நீ அவர் அடிச்சது தப்புன்னா நான் பண்ணதும் தப்பு. நீ அவரை கை நீட்டி அடிச்சது சரின்னா நான் பண்ணதும் 100% சரிதான். இங்க பாரு, என் மாமனார் கிட்ட இந்த திமிரி எல்லாம் காட்டினேன்னு வச்சுக்கோ, அடுத்த வாட்டி எனக்கு இந்த பொறுமலா இருக்காது, ஒட்ட நறுக்கி விட்டுருவேன் சொல்லிட்டேன். நான் மறைக்கிற பிச்சிருவேன் பிச்சு. மூஞ்சப்ப அழுகி போன வெங்காயம். அங்கிள், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நமக்கு இந்த அடிக்கடி உதைக்க உததான். யூ டோன்ட் வரி. சரிங்க நந்தினி, டோன்ட் வரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வரேன். வாங்க, வாங்க. என்ன உனக்கு அறிவு இருக்கா? நீ பாட்டுக்கு சூர்யா சார் கிட்ட போய் என்ன பெட்ல படுக்க வைக்கணும்னு சொல்லிருக்க. இங்க பாரு இவளுக்கு வர கோவத்தை. ஏண்டி, நீ அவர் பொண்டாட்டி தானே? அவர் பெட்ல போய் படுக்காம
கீழே போய் படுத்துக்குவியா? ஆளை மூஞ்சையும் பாரு. அதுக்காக அது போய் கூச்சமே இல்லாம அவர்கிட்ட சொல்லுவியா? ஆமா, பெரிய மனுஷனா அப்படித்தான் செய்வாங்க. இதுல எனக்கு என்னடி கூச்சம்? இப்படி நான் சொன்னதுனால தானே அவர் பெட்ல நீ படுத்திருந்த. காலையில என்ன அவர் கூட்டிட்டு வந்து காட்டினாரு. ஓ, என்னத்துக்கு மச்சி இப்படி உசுர வாங்குற? பின்ன இப்படி ஆளுக்கு ஒரு திசையில படுத்திருந்தா உனக்கு புள்ள எங்க இருந்தடி வரும்? நேர வானத்துல இருந்து குதிச்சு உன் வயித்துக்குள்ள உக்காந்துக்குமா? சொல்லு. ஆரம்பிச்சிட்டியா பேசி பேசி? ஆரம்பிக்கதான் செய்வேன். ஏண்டி, ஊர் உலகத்துல போய் கேட்டு பாரு, புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு ஊட்டி விடுறது, ஆறுதலா தலைய கோதி விடுறது, ஒன்னா கைய புடிச்சிட்டு நடந்து போறது, இப்படி எல்லாம் செய்யணும். இங்க அப்படி நடக்குதா? அத பத்தி உனக்கு என்ன? ஊர் உலகத்துல வேற புருஷன் பொண்டாட்டிய நீ பார்த்ததே இல்லையா? எப்படி புருஷன் கூட ஒட்டி உரசிக்கிட்டு திரியறாங்கன்னு போய் பாரு. இங்க என்னடானா 2 பேரும் 4 மைல் தள்ளிதான் படுத்துக்குவாங்களாம். ஏண்டி, தெரியாம தான் கேக்குறேன். எங்களுக்கும் பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை இருக்காதா? இல்ல உனக்கு தான் புள்ள பெத்துக்க தோணவே தோணாதா? நான் ஏண்டி வாய மூடணும்? ஏண்டி, எனக்கு என்ன சின்ன வயசா? இல்ல உங்க அப்பாவுக்கு தான் சின்ன வயசா? இந்த வயசுல அங்கிட்டு இங்கிட்டு ஓடி போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் எனக்கு வயசாயி போச்சு. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். உனக்கு ஒரு புள்ள பிறந்து அத மனசார கொஞ்சினாதானே எங்களுக்கு சந்தோஷம். அம்மாச்சி, இவ்ளோ நாளாச்சு, இப்ப புதுசு புதுசா பேசிட்டு இருக்க. வேற எப்படி பேசுவாங்க? பெரியவங்க இப்படிதான் பேசுவாங்க. ஏண்டி, நான் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? இம்புட்டு நாள் தனித்தனியா இருந்ததெல்லாம் சரி. ஆனா காலம் இப்படியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வயசு தாண்டுனா வம்சம் தழைக்குமா? புழு பூச்சின்னு வயித்துல ஏதாவது வந்தா தானே எல்லாருக்கும் சந்தோஷம். பா, ஏன் தான் இப்படி பேசிட்டு இருக்கியோ தெரியல. வந்ததுல இருந்து உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? நந்தினி பா, இங்கதான் இருக்காத்தா? பா, இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா? நீ பாட்டுக்கு இருக்கலாம்ல. உனக்கு எதுக்கு அந்த தண்ணி பாய்ச்சுற வேலை? என்னத்தான் நீ இப்படி சொல்ற? வேலை பார்த்த உடம்பு வேலை பார்க்காம எப்படித்தான் வீட்டுல உட்காந்துருக்கிறது? அதனால நம்ம முதலாளி வீடு தானே, செடியெல்லாம் இப்படி வம்பா கிடக்குன்னு நான் அந்த செடிக்கு தண்ணியை விட்டேன் தான். ஆனா சின்னையாவை சும்மா சொல்லக்கூடாதுதான். மனுஷன் நம்மளை விட்டு கொடுக்கலத்தான். அந்த அம்மாவை கொடுத்த குடுப்புல அந்த அம்மா ஆடி போயிருச்சு. என்னாச்சு? வாங்க என்ன ஏதோ மாநாடு நடக்கிற மாதிரி தெரியுது. என்ன நந்தினி? அத்தான் சார், ரொம்ப தேங்க்யூ அத்தான் சார். பாருடா, எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம்? வயசுக்கு கூட அந்த மாதங்கி மதிப்பு கொடுக்கல. எங்க அப்பாவை கை நீட்டி அடிச்சிட்டாங்க. எனக்கு மனசே கலங்கி போச்சு சார். விடு நந்தினி, எல்லாம் திமிரு, பண திமிரு.